அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 30 நாட்களும் கண்ணியமிக்க திருமிதி பாராயணமும் பயான் நிகழ்வும் நடைபெறுவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1448 இவ்வாண்டில் பிறை 18ஆம் நாளில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் எமக்காக கியாமத்துடைய நாளின் அடையாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைப்பில் பயான் நிகழ்த்துவதற்காக எமக்காக சமூகம் அளித்திருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபில் எஸ் ரியாஸ்தீன் ஹக்கானி ஹசரத் அவர்கள். இவர்கள் அக்கரைப்பற்றில் தாருல் ஹக் ஆண்கள் மனன பீடத்தினுடைய அதிபரும் அக்கரைப்பற்றி ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்பினரும். அவர்களை பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரை விட மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சிறப்பான வெள்ளிக்கிழமை இரவின் ஆரம்ப பகுதியிலே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு புனிதமான மார்க்கத்தின் சிறந்த விடயங்களை செவிமடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் சில நாட்களாக எங்களுடைய மஸ்ஜிதிலே மார்க்க விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான வார்த்தைகளின் வியாக்கியானங்களை செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை, அருளை நாடினானோ அவர்களை இந்த அமலிலே ஈடுபட வைத்திருக்கின்றான். பல தலைப்புகளில் தொடராக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இந்த உம்மத்துக்கு சொன்ன அழகான மார்க்கத்தின் பல விடயங்களை செவியுற்று இருக்கின்றோம். அதே அடிப்படையில் இன்றைய நாளில் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், ஆஹிரு ஜமான், கடைசி காலத்திலே நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள் என்ற பல அம்சங்களை நாங்கள் சுருக்கமாக பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, கியாமத்துடைய நாளுக்கு சாஆ என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அலீம். மனிதர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சாத்துடைய அந்த நிகழ்வு
கியாமத்துடைய அந்த நிகழ்வு மிக பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜை ஆரம்பிக்கின்றார். கியாம நாளின் அடையாளத்திற்கு முன்னால் கியாமத்துடைய நிகழ்வு என்றால் என்ன என்ற ஒரு சாரம்சமான விளக்கத்துடன் அதனுடைய அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விடயங்களின் சாரம்சத்தை பார்ப்போம். ஸாஆ அந்த கியாமத்துடைய நாளில் நடக்கக்கூடிய மிக அதிர்ச்சியான பயங்கரமான திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். குர்ஆனுடைய பல வசனங்கள், அதிலும் எங்களுக்கு தெரிந்த வசனங்கள், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு விழும்போது, வைதன் நுஜூமும் கதரத், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து உதிர்ந்து விழும்போது, வைதல் ஜிபாலு சுய்யரத், மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும் போது, இப்படி அல்லாஹு தஆலா பல வசனங்களிலே கியாம நாளை பற்றி சொல்கிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். கியாமம் என்பது இந்த உலகத்திலே ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதியாக வாழக்கூடிய மனிதர்களை வாழ்ந்து முடிந்துவிட்டு இந்த உலகத்தின் முடிவு மறுமைக்கான ஆரம்ப நிகழ்வுக்கு சொல்லப்படும். மிக பயங்கரமான திடுக்கம். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்துடுவார். வதலஉ குல்லு ذات حمل حملها, வயிற்றிலே கற்பத்தில் இருந்த குழந்தை அந்த திடுக்கத்தால் பிறந்து விடும். மனிதர்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களைப் போல இருப்பாங்க. அப்படியான ஒரு திருக்கத்துடைய ஒரு நாள், அந்த நாள் நெருங்கிட்டு என்பதற்குரிய பல அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது சிறிய அடையாளம், பெரிய அடையாளங்கள் என்று வகைப்படுத்துகிறார்கள் உலமாக்கள். மிக முக்கியமாக 10 அடையாளங்களை சொல்லலாம். முதலாவது தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜாலுடைய வருகை, தஜ்ஜால் உலகத்தில் எப்படி வருவான், எங்கிருந்து வருவான், என்ன அடையாளங்களை அவன் உள்ளடக்கியவனாக இருப்பான், அவன் என்னென்ன குழப்பங்களை இந்த உலகத்தில் விளைவிப்பான், என்ன விடயங்களை அவன் மனிதர்களுக்கு சொல்லுவான் என்ற பல விடயங்களை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது, யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளிப்படுவது, ஒரு பிராணி வழிபட்டு மக்களுடன் பேசுவது, மிக பெரும் புகை வழியாகுவது, மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, கிழக்கிலும் மேற்கிலும் அரபு தீபகற்பத்திலும் மிக பெரும் நிலநடுக்கம், பூமி அதிர்வு, பிளவு ஏற்படுவது, யமன் பிரதேசத்திலிருந்து ஒரு நெருப்பு வழிபட்டு மக்களை மஹ்ஷருக்கு, அப்படியே கியாமத்துடைய நிகழ்வுக்காக இறுதியாக மஹ்ஷருக்கு அந்த நெருப்பு மக்களை துரத்தி செல்லக்கூடிய நிகழ்வு. இப்படியாக 10 அடையாளங்களை மிக பெரும் அடையாளங்களாக வகுத்திருக்கிறாங்க உலமாக்கள். இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹு தஆலா கியாம நாள் நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்ற அந்த விடயத்தை அந்த சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்துடைய அடையாளமாக கடைசி காலத்தில் சந்திரன் 2ஆக பிளக்கும் என்கிறத சொன்னாங்க. 2ஆக பிளந்தது. மக்காவுடைய அஹ்லு மக்கா, மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க,
நீங்க அல்லாஹ்வுடைய நபி என்று நிரூபிக்கணும் என்றா இந்த சந்திரனை எங்களுக்கு பிளந்து காட்டணும். எந்த அளவுக்கு சந்திரன் இரண்டாக பிளந்துச்சு? சந்திரன் இரண்டாக பிளந்து அந்த இரண்டு துண்டுகளுக்கு மத்தியில ஹிரா மலைய அந்த அரபிகள் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இந்த சந்திரனை இரண்டாக பிளந்த நிகழ்வு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மோஜிசாவை இந்த உலகத்துக்கு மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வெளிப்பாட்டி காட்டின செய்தியை இங்கே சொல்றாங்க. அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஹுதைஃபத் இப்னு உஸைத் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அறையிலிருந்து வெளியாகி வந்தாங்க. நாங்கள் கியாமத்து நாளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தரவு 10 ஆயாத், 10 அத்தாட்சிகளை நீங்க காணாத வரையில கியாமம் வராது. மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுவது, தாபத்துல் அர்ல் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணி வெளிப்படுவது, 3 நிலநடுக்கங்கள் பூமி அதிர்வுகள் ஏற்படுவது, அதுதான் கடைசிக்கு முந்திய நிகழ்வாக இருக்கிறது. கிழக்கு பிராந்தியத்திலும் மேற்கு திசையிலும் ஜசீரத்துல் அரபிய தீபகற்பத்திலும் கடைசி காலத்தில் 3 பிரமாண்டமான பூமி அதிர்வுகள் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல வனாருன் தக்ருஜு மின் காரி அத்னின் தசூக்குன் நாஸ அவு தஹ்ஷுன் நாஸ், அந்த யமன் பிரதேசத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நெருப்பை பற்றி, மிக பெரும் நெருப்பு வெளியாகி மனிதர்களை அது அப்படியே துரத்தி செல்லும் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இப்படியான இந்த அடையாளங்களை நீங்க காணாம கியாமத்து நாளுடைய நிகழ்வு வராது. அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகூனு ஃபீ ஆகிரி ஹாதிஹில் உம்மத்தி ஹஸ்ஃபுன் வ மஸ்ஃபுன் வ கல்ஃபுன், இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் மிக பெரும் அழிவுகள், அதே போல மிக பெரும் பூமி அதிர்வுகள் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை நல்ல மனிதர்கள் இருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்படுவோமான்னு கேட்ட உடனே, இது அல்லஹரல் ஹுபுஸ், நன்மையை விட பாவம் மிகைத்து விட்டால் நல்லவர்களுக்கும் இப்படியான அழிவுகளும் சோதனைகளும் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கின்ற அடையாளம், அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரியன் மறைந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு நுழைந்தேன், சூரியன் மறைந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருந்தாங்க. என்னை பார்த்து கேட்டாங்க, அபூதர்ரே, இந்த சூரியன் மறைகிறதே இது எங்கு செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், சூரியன் மறைஞ்சிட்டு, ஆனால் அது எங்கே போகிறது என்று அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் தான் அறிவாங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹா தذهبு லிதஸ்தஅذின ஃபி ஸுஜூதி ஃபயுஅذன லஹா, இது அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கறதுக்காக, அல்லாஹ்வை சுஜூது செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கறதுக்காக போகுது. ஒவ்வொரு நாளும் உதிக்கிறதுக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்யுது. வஷம்சு வல் கமரு யஸ்ஜுதான், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், சூரியன் சந்திரன் அல்லாஹ்வை சுஜூது செய்யுது. வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா ذلك தக்தீருல் அஸீஸுல் அலீம், சூரியன் அதுக்குரிய இடத்துல அதுக்குரிய ஓடு பாதையில் மட்டும்தான் ஓடும். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தக்தீர், அவனுடைய ஏற்பாடு, அவனுடைய பிளான் என்பதாக சொல்கிறது. எனவே சூரியன் அல்லாஹ்விடத்தில் எதுக்கு அனுமதி கேட்குது?
எப்போது நான் மகரிபில் இருந்து உதிக்கிறேன், மேற்கில் இருந்து உதிக்கிறேன். உத்துலஇ மின் ஹைது ஜிஅதி ஃபதத்லுஉ மின் மகரிபிஹா. அல்லாஹ் ஒரு நாளைக்கு அதுக்கு கட்டளை இடுவான். சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும். அல்லாடத்துல போய் அனுமதி கேட்கும். அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லுவானா, நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே இருந்து உதிப்பாயாக. மேற்கில் மறைஞ்சுதான் அல்லாடத்துல போகும். மேற்கில் இருந்து உதிக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை பெறும். அதுதான் கியாமத்து நாளுடைய பெரும் நிகழ்வு. இப்படியான நிகழ்வுக்கு பின்னால நாங்கள் தௌபா செஞ்சால் எங்களோட தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கு முன்னால தான் நாங்கள் தௌபா செய்வோம். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறத உடனே தௌபாவுடைய வாசல் மூடப்படும் என்று எங்களுக்கு ஹதீஸ்களை சொல்லப்படுது. அடுத்ததாக யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளிப்படுற செய்திகளை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு தூக்கத்திலேருந்து எழும்பினாங்க. அவருடைய முகங்கள் சிவந்திருந்தது. என்ன சொல்லி எழும்பினாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு 3 தடவை சொல்லிட்டு எழும்பினாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, வைலுல் லில் அரப் மின் ஷர்ரி கத் இக்தரப. அரபுகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கெடுதி நெருங்கி விட்டது என்று சொன்னான். யஜூஜு மாஜூஜுடைய அந்த அணை கட்ட யஜூஜு மாஜூஜ அடைத்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரை கட்டினாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்றான். இந்த செய்தி இன்றைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபுத்திஹல் யௌம மின் ரத்மி யஜூஜ் வ மஜூஜ் மிஸ்ல ஹாதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையால ஒரு அளவை காட்டி சொன்னாங்க, இந்த அளவுக்கு யஜூஜ் மஜூஜுடைய அந்த ரதும், அந்த சத், அந்த சுவர், அந்த கட்டு இன்று திறக்கப்பட்டு விட்டது, அவர்கள் வெளிப்படுகின்ற காலம் வந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை நல்லவர்கள் இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு வருமாண்டு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னதை சொன்னாங்க, இதா கஸுரல் குபுஸ், அதிகமான பாவங்கள் நிகழும் போது நல்லவர்களையும் அல்லாஹ்வுடைய தண்டனை பாதிக்கும் என்ற செய்தியை சொன்னாங்க. எனவே யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கியாம நாள் நெருங்கும் போது அவங்க இந்த உலகத்தில் வெளிப்பட்டு பல ஃபசாதுகளை, பல குழப்பங்களை விளைவிப்பாங்க என்கிறத எங்களுக்கு இந்த ஹதீஸில் சொல்ல காட்டியிருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் எங்களை அசர் தொழுவிச்சாங்க. அதுக்கு பின்னால் எழுந்து நின்று எங்களுக்கு பயான் செஞ்சாங்க. கியாம நாள் நெருங்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் பயான் செஞ்சாங்க. இல்ல அக்பரனா பிஹி ஹஃபிலஹு மன் ஹஃபிலஹு வ நஸியஹு மன் நஸியா. யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயங்களை பாடமாக்கி கொண்டாங்களோ அவங்க பாடமாக்கி கொண்டாங்க, யாரெல்லாம் மறந்தார்களோ மறந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விடயங்களை சொன்னாங்க. அதில் முக்கியமாக இன்ன துன்யா ஹதிரத்துன் ஹுல்வா சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பசுமையான ஒரு இன்பமான வாழ்க்கை. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபனாதிருன் கைஃப தஅமலு. இந்த பசுமையான உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக, மனிதர்களாக வாழ வச்சு ஃபனாதிருன் கைஃப தஅமலு, நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க, இந்த உலகத்தை எப்படி பாவிக்கிறீங்க என்கிறத பார்த்து கொண்டிருக்கிறான். அலா ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, அறிந்து கொள்ளுங்கள், நீங்க துனியாவையும் பயந்து கொள்ளுங்க, பெண்களையும் பயந்து கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல அடையாளங்களை எங்களுக்கு சொன்னாங்க. கியாமத்துடைய நாள் நிகழும்போது
எப்படி சோதனைகள் வரும், இந்த உம்மத்தில் குழப்பங்கள் வரும் என்கிறது சொன்னாங்க. பாதிரு பில் அமாலி, நல்ல கர்மங்களை செய்யறதுல முந்திக்கோங்க. பாதிரு பில் அமாலி ஃபிதனன், கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் காரணமாக நல்லமல்களை செய்யறதுல நீங்க இப்போதையே முந்திக்கோங்க. ககுத்த இல்லையில் முதலில் இருள் சூழ்ந்த இரவு போல, காரிருள் நிறைந்த இருள் போல பிரச்சனைகளும் நிறைந்து காணப்படும். அப்படியான காலம் வாரத்துக்கு முன்னால நல்ல கர்மங்களை முந்திக்கோங்க. அந்த காலம் வந்தா ஒரு மனிதன் காலையில மூமீனாக இருப்பான், வயும்சி காஃபிரன், மாலையில காஃபிராக மாறிடுவான். வயும்சி மூமினன், மாலையில மூமீனாக இருந்தவர் வயுஸ்பிஹு காஃபிர், காலையில எழுமினா காஃபிரா பேத்திடுவாரு. யபீஉ அஹதுஹும் தீனஹு பிஅரதி மினத் துன்யா, துனியாவுடைய அற்ப லாபங்களுக்காக தீனை விற்கக்கூடிய, மார்க்கத்தை விற்கக்கூடிய, அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த காலத்தில் வாழுவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கடைசி காலத்தில் தீன் பெரிதாக தெரிய மாட்டான். உலகத்துடைய ஆசைகளுக்காக, அபிலாசைகளுக்காக, அற்ப துனியாவுக்காக, கொஞ்சமான பணத்துக்காக, பொருளுக்காக தீனை விற்கக்கூடிய மனிதர்கள் வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல கடைசி காலத்தில் பல கொலைகள் அதிகரித்து காணப்படும். இன்ன மின் வராஇக்கும் ஐயாமன், உங்களுக்கு பின்னால சில காலம் இருக்கிறது, யுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம், அந்த காலத்தில் இல்ம் உயர்த்தப்படும். வயுக்ஸுரு ஃபீஹல் ஹர்ஜ், அந்த காலத்தில் ஹர்ஜ் அதிகமாகிவிடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மல் ஹர்ஜ், ஹர்ஜ் என்றா என்ன? அல் கத்லு, கொலைகள் அதிகமாகிரும், கொலைகள் அதிகமாகிரும் அந்த காலத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி காலத்தில் அதிகமான கொலைகள் நடைபெறும். அதே போல இன்னும் பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்ட சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு சொல்றேன். கியாமத்துடைய நாளுடைய அடையாளம்தான் இல்ம் உயர்த்தப்பட்டு விடும். வயல்ஹருல் ஜஹ்லு, அறியாமை பகிரங்கமாக காணப்படும். அறிவிரிக்க மாட்டா, மார்க்க அறிவிரிக்க மாட்டாது. மக்கள் எல்லாம் மார்க்கம் தெரியாம ஜாஹில்களாக இருப்பாங்க. யஃப்ஷுஸ்ஸினா, விபச்சாரம் பரவி காணப்படும். வயுஸ்ரபுல் ஹம்ரு, மதுபானம் அருந்துவது அது சர்வசாதாரணமாக மாறிவிடும். பெண்கள் அதிகரித்து விடுவார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள். எந்த அளவு கண்ட ஹத்தா யகூன லி 50 இம்ரஅத்தன் கையிமுன் வாஹித், 50 பெண்களுக்கு 50 பெண்களுக்கு ஒரு ஆண் தான் பொறுப்புதாரியா இருப்பார். ஒரு ஆணுக்கு கீழே 50 பெண்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், பெண்கள் அதிகரித்து கொண்டு போவாங்க. இது கியாம நாளுடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல கியாமத்துடைய நிகழ்வு நிகழமாட்டாது. இந்த உலகத்தில் முஸ்லீம்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் கியாம நாள் வராது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்ல் அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மோமின் இருக்கக்கூடிய நேரத்தில் கியாமம் வராது. எல்லா மோமின்களும் மௌத்தாகி அதுக்கு பின்னால தான் கியாமத்துடைய நாள் வரும் என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல அடையாளங்களை சொன்னாங்க. கியாம நாளுடைய நிகழ்வு நெருங்கினா கடைசி காலத்தில் லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யகூன அஸ்ஸாதன் நாஸ், மக்கள்ல சிறந்தவர்களாக, வசதி படைத்தவர்களாக லுக்கா இப்னு லுக்கா இருப்பார்.
லுகா இருப்பாரு. லுகாண்டாரு ரதி அன் நஸப் தனி அல் ஹசப், சாதாரண அற்பமானவர்கள், நல்ல குடும்பத்தில் இல்லாதவர்கள், நல்ல பழக்க பண்பாடுகள் இல்லாதவர்கள், கீழ்த்தரமானவர்கள் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக மாறிடுவாங்க, வசதி படைத்தவர்களாக மாறிடுவாங்க, சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அந்த நிகழ்வு நடக்கும் வரைக்கும் ஒரு மனிதனிடத்தில் அறிவு இருக்காது, மார்க்கம் இருக்காது, தீன் இருக்காது, அவர் மதிக்கப்படுவார் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மட்டும், அவர்கிட்ட இருக்கிற வசதியை வச்சு மட்டும் அவர் சமூகத்துக்கு பெரிய ஆளாக மாறிடுவார். இது கியாமத்தானுடைய அடையாளம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவுஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிர் ஸாஅ. இந்த அமானிதம், இந்த பொறுப்பு தகுதி இல்லாதவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டால் கியாம நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கறதுல குறை செஞ்சா, அமானிதங்கள் பேணப்படாத காலம் வந்தா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவார், உம்மாவை நோவினை செய்வார். மனைவியிற கதையை பெருசா எடுத்து மனைவியிற கதைக்குத்தான் இவர் வழிபடுவார், மனைவியிற சொல் கேட்பார், தாய நோவினை செய்வார். ஒபர்ர சதீகஹு ஒஜஃபாபாஹு, நண்பருக்கு உபகாரம் செய்வார், வாப்பாவுக்கு உபகாரம் செய்ய மாட்டார், வாப்பாவை மதிக்க மாட்டாங்க, பெத்த தகப்பனை மதிக்க மாட்டாரு, அவருக்கு உபகாரம் செய்ய மாட்டாரு. நண்பருக்கு உபகாரம் செய்வாரு, தன்னுடைய நண்பர்களை உயர்த்தி பார்ப்பாரு. இப்படியான நிகழ்வுகள். அதே போல வர்தஃபாத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிகளில் சத்தங்கள் அதிகரித்து கூச்சலிடுகின்ற காலம் வந்துடும். பள்ளியில மகத்துவம் பேணப்படாது. பள்ளியில் சத்தமிடுவது, கூச்சலிடுவது, மார்க்கம் தடுத்த விடயங்களை செய்கிறது சர்வசாதாரணமாகிடும். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பள்ளியில் நாங்கள் பேசுகிற பேச்சு, ஒரு திருமண நிகழ்வின் போது அல்லது வேறு பல நிகழ்வின் போது நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் எத்தனை பேர் கூடி எத்தனையோ பேச்சுக்களை, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள பேச முடியாத பேச்சுக்களை, திருமணம் முடிந்த பின் பள்ளிக்குள்ள ஒரு வேற எங்கேயோ நிற்கிற மாதிரி அவங்க அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய மகத்துவத்தை மறந்து நாங்கள் பல விடயங்களை செய்கிற காட்சிகளை, சத்தமிட்டு சிரிக்கிற, சத்தமிட்டு பேசுகிற, நண்பர்களாக சேர்ந்து ஃபோட்டோ பிடிக்கிற இடங்களாக என்று எங்களுடைய பள்ளிவாசல்கள் மாறி அது அப்படியே அது பெரிய ஒரு தவறென்று உணர்த்தப்படாமல் கைவிடப்பட்டிருக்கிறத நாங்கள் எங்களோட சமூகத்தில் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன், இது கியாமத் நாளுடைய இந்த மஸ்ஜிதுடைய ஹுர்மத் பேணப்படாமல் இருக்கின்ற இந்த அடையாளத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். பிற்பட்ட காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு மதிப்பு இல்லாத ஒரு நிலை வரும். இது 1400 வருஷங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வர்தஃபாத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளியில் சத்தங்கள் அதிகரித்தால் கியாமத்தினுடைய நாள்வு நெருங்கிவிடும். அதே போல வக்கான ஸஈமுல் கௌம் அர்தலுஹும், அடுத்த ஹதீஸிலும் இருக்கு, ஒரு கூட்டத்துக்கு தலைவராக அவர்களை தாழ்ந்த குடும்பத்தில் உள்ளவர், மக்களால் மதிக்கப்படாதவர்கள், சமூகத்தில் பெரிதாக மதிக்கப்படாதவர்கள் மக்களுக்கு தலைவர்களாக மாறிடுவாங்க. அதே போல மது அருந்தப்படும், பட்டாடை உடுக்கப்படும். இப்படி இந்த உம்மத்தின் கடைசி காலத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும். வலஅன ஆகிரு ஹாதிஹில் உம்ம அவ்வலஹா, இந்த உம்மத்தில் கடைசியாக வந்தவர்கள் முந்தி வந்தவர்களை சபிப்பாங்க. இப்படியான பல நிகழ்வுகள் கியாமம் நெருங்கும் போது நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எச்சரிக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 கைகளை இந்த சிபாபா உஸ்தா கலிமா விரலையும் அது பக்கத்தில் இருக்கிற விரலையும் இணைச்சி காட்டி சொன்னாங்க,
புஇஸ்து அன வஸ்ஸஅத்து கஹாத்தை, நானும் கியாமத்தினுடைய நாளும் இப்படி இருக்கும், நெருக்கமாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்து ஆக கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றி இன்றைக்கு 1500 வருடங்களை கடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1450 வருடங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? நானும் கியாமமும் இப்படி மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று தன்னுடைய 2 விரல்களையும் இணைத்து கியாமத்தினால் மிக நெருக்கமாக இருக்கிறங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாரா செஞ்சாங்க. அதே போல கிஸ்ரா கைப்பற்றப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு வ இதா ஹலக கைஸர் ஃபலா கைஸர பாதஹு வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதுன்ஃபகன்ன குனூஸுஹுமா ஃபீ ஸபீலில்லாஹ். கிஸ்ரா கைஸர் என்ற மிக பெரும் சாம்ராஜ்யங்கள் கைப்பற்றப்பட்டு அதனுடைய பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்படும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல மின் கிபலில் ஹிஜாஸ், ஹிஜாஸில் யமன் பகுதியில் இருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சதஹ்ருஜு நாரும் மின் ஹதரமௌத் அவ் மின் நஹ்வி பஹ்ரி ஹதரமௌத் கபல யௌமில் கியாமா தஹ்ஷுருன் நாஸ். மக்களை அந்த நெருப்பு அப்படி ஓட்டிக்கொண்டு செல்லும். அந்த கட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபமா தஅமுருனா யா ரசூலுல்லாஹ், அந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு ஏவுறீங்க? ஃபகால அலைக்கும் பிஷாம், நீங்கள் ஷாம் பிரதேசத்தில் போய் ஒதுங்கி கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யன்பஇஸ கذابூன தஜ்ஜாலூன் கரீபும் மின் 30, கிட்டத்தட்ட 30 பொய் நபிமார்கள் தோன்றுவார்கள் கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது. குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ், 30 பேரும் என்ன சொல்லுவாங்க? நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிடக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் நபிமார்களுடைய வருகையும் கியாமத்துடைய நிகழ்வு என்று சொன்னாங்க. அது எத்தனையோ நபிமார்கள் தோன்றி மறைஞ்சிருக்கிறாங்க, முசைலமத்துல் கத்தாப். அதே போல பல பொய் நபிமார்கள் தன்னை மிர்சா குலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிட்டு அவர்கள் அளிக்கப்பட்ட பல செய்திகளை நாங்கள் வரலாற்றில் படிப்போம். அதே போல கியாமத்துடைய காலத்தில் அஇம்மத்துல் முதில்லீன், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள் தோன்றுவார்கள் என்று இங்கே பல விடயங்களை சொல்லப்பட்டீங்க. அவர்கள் பாவத்தின் பக்கமும் அநியாயத்தின் பக்கமும் மக்கள் அழைப்பாங்க. அந்த கட்டங்களில் ஒரு கூட்டம் ஹக்கிலேயே இருந்து கொண்டிருப்பாங்க. லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் ஹத்தா யத்தி அம்ருல்லாஹ், அல்லாஹ் கியாம நாள் வரும் வரைக்கும் அவங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது. எவ்வளவு குழப்பங்கள் நிறைந்தாலும் அவங்க ஹக்கில் உண்மையான தீன்ல தான் உறுதியாக இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு முன்னால மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுறது, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, லா தذهب الدنيا, இந்த உலகம் அழிந்து விடாது. ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலு மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் அரபிகளுக்கு எஜமானாக ஆட்சியாளனாக மாறாதவரை இந்த உலகம் அழியாதன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னாங்க. யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்றுதான்ண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்ன? முஹம்மது இப்னு அப்துல்லா. மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரும் முஹம்மது இப்னு அப்துல்லா தான். அவர வாப்பாட பேரும் அப்துல்லா, அவர பேரும் முஹம்மது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அஹ்லுல் பைத்தை சேர்ந்த என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பாங்க. உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க, ஃபாத்திமா நாயகியுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம். அவர் இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவதற்கு சமீப காலத்துக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வந்து நீதத்தை நிலைநாட்டுவார். இந்த உலகத்தில் நல்ல முறையில் மக்களை வழிநடாத்துவார். இதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால சொன்னாங்க. அவர் ஒரு 5 வருடம் அல்லது 7 வருடம் அல்லது 9 வருடம்
பல ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. 7 வருடம் இந்த உலகத்தில் வாழுவாங்க. அந்த 7 வருடங்களையும் அழகான முறையில் அவர் ஆட்சி செய்வாங்க என்கிற பல விடயங்களை எங்களுக்கு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருவாங்க. அவரும் பூமியில ஒரு நீதமான ஆட்சி செய்வாங்க. யூதத்தை கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்குவாங்க. பன்றியை அவர்கள் இல்லாமல் செய்வார்கள், கொல்லுவார்கள். வயலஉல் ஜிஸ்யா, ஜிஸ்யாண்டா முஸ்லிம்களுடைய ஆட்சியில வாழக்கூடிய காவிர்கள் கட்டுகின்ற ஒரு பணம், வரி. இஸ்லாமிய ஹிலாபத் ஆட்சியில திம்மி காவிர்கள் என்று வாழ்வாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு அவர்கள் கட்டுப்பட்டு அவர்கள் தங்களுடைய வருடாந்த வரிகளை அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தா இந்த ஜிஸ்யா இல்லாம போகும்ன்ற அர்த்தம் என்ன? உலகத்தில் ஒரு காவிர்களும் இருக்க மாட்டாங்க. வரி கட்டுறதுக்கு எந்த காவிரியும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் முஸ்லிம்களாக இருப்பாங்க என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வயஃபீலுல் மாலு, உலகத்தில் செல்வம் நிறைந்து காணப்படும். கடைசி காலத்தில் எந்த அளவுக்கு செல்வம் மிகைத்து காணப்படும், வசதி வாய்ப்பு. ஹத்தா லா யக்பலஹு அஹதுன், காசை கொண்டு போய் கொடுத்தா எங்களுக்கு தேவையில்லை, எங்கள்கிட்ட இருக்கன்னு சொல்லுவாங்க. ஏழைகள் இருக்க மாட்டாங்க. காசு பணத்தை கொண்டு போய் நாங்கள் அள்ளி கொண்டே கொட்டினாலும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒயஃபீதுல் மால், சொத்து செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் நிறைந்து வலிந்து காணப்படும் என்றார்கள் கடைசி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தஜ்ஜாலுடைய வருகைக்கு வருவோம். உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு நபியும் தன் கூட்டத்துக்கு தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்காம விடல. நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க. பல விடயங்களை சொன்னாங்க. தஜ்ஜால் அன்னஹு அவர் வ அன்ன அல்லாஹ் தஆலா லைஸ பிஅவர். தஜ்ஜால் வந்து மௌலாவை செல்வான், நான் அல்லாஹ்வுடைய நபி என்பா. அதுக்கு பிறகு செல்வான், நான் தான் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்துடைய ரப்பு நான் தான், எனக்கு நீங்க வழிபடணும் என்று சொல்லுவான். தஜ்ஜால் எப்படிப்பட்டவனாக இருப்பாங்க? அவன் ஒரு கண் உள்ளவனாக இருப்பாங்க. அவனுடைய கண் காய்ந்த திராட்சை பழத்தை போல சுருண்டதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒற்றை கண்ணுடையவன் அல்ல, அவன் பசீராக இருக்கிறான், தெளிவான பார்வையுள்ளவனாக இருக்கிறான். தஜ்ஜால் ஒற்றை கண்ணுள்ளவன், அவனுடைய அடையாளம் இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அன்னஹு லய்யரா அஹது மின்கும் ரப்பஹு ஹத்தா யமூத். ரப்ப பார்க்கிறண்டா ஒரு மனுஷன் உலகத்தில் மௌத்தாகாம பார்க்கலாம். கியாமத்துடைய நாளையில தான், சொர்க்கத்தில் தான் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம். சொர்க்கத்தில் தான் அல்லாஹ்வை பார்க்கலாம். கியாமத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை பார்க்கலாம். எனவே கியாமத்துக்கு முன்னால உலகத்தில் கடைசி காலத்தில் ஒருத்தன் தன்னை ரப்பனுக்கு வந்தா அவன் உண்மையான ரப் அல்ல, அவன் தஜ்ஜால். வ அன்னஹு மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன், அவனுடைய 2 கண்ணுக்கு இடையில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். யக்ரஉஹு மன் கரிஹ அமலஹு, அவனுடைய நிகழ்வுகளை செயல்களை வெறுக்கின்ற, அவனை நிராகரிக்கின்ற ஒவ்வொருத்தரும் அவனுடைய கண்களுக்கு மத்தியில காஃபிர் என்று எழுதிக்கிறத வாசிப்பாங்க. படித்தவரும் வாசிப்பார், படிக்காதவரும் வாசிப்பார். படிக்க தெரிஞ்சவர், எழுத தெரிஞ்சவரும் வாசிப்பாரு, எழுத்து அறிவு இல்லாதவரும் வாசிப்பார். அதே போல இப்படி தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி காலத்தில் என்ற பலஸ்தீன்ல, ராசாவுல, அதே போல இன்னும் பல லெபனான்ல எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள்
விசமிகளான யூதர்களால கொத்து கொத்தாக கொல்லப்படுறான். ஒரு வருஷத்துக்கு மேல எங்களுடைய இஸ்லாமிய பெண்களை, சிறுவர்களை, சகோதரர்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வீடுகளை தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க, அங்கவீனர்கள் ஆக்கியிருக்கிறாங்க, விதவைகளாக அநாதைகளாக ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் பெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, துகாத்திலுக்குமுல் யஹூத், உங்களை யூதர்கள் உங்களை கொல்லுவார்கள், ஆனால் ஃபதுஸல்லதூன அலைஹிம், அவர்கள் மீது நீங்களும் ஒரு நாளைக்கு சாட்டப்படுவீர்கள். அப்படின்னா யூதர்களை முஸ்லிம்கள் மிகைப்பீர்கள் கடைசி காலத்தில். இன்னைக்கு அவங்களுடைய விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதனுடைய இறுதி முடிவு என்னங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனுடைய முடிவு யாருக்கு வெற்றி? முஸ்லிம்களுக்கு வெற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா யகூலல் ஹஜரு, கல்லு பேசும், யா முஸ்லிம் ஹாதல் யஹூதியு வராஇ, முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், ஃபக்துல்ஹு, அவரை வந்து கொலை செய்வாயாக என்று ஒரு முஸ்லிமை பார்த்து கடைசி காலத்தில் கல்லு பேசும். அப்படி யூதர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்படுவாங்க. இன்னைக்கு அவர் அநியாயத்தை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னால யூதர்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வகைக்கு பின்னால் யூதர்கள் அழிக்கப்படுவாங்க என்கிற முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலக அடையாளத்தின், உலக கியாமத்துடைய நாளின் அடையாளமாக சொன்னாங்க. அடுத்தது தஜ்ஜால் அங்கிருந்து வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்ருஜு மின் அர்தில் பில் மஷ்ரிக் யுகாலு லஹா குராசான், குராசான் என்ற பிரதேசத்தில் இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான். அவனோட 70,000 பேர் இருப்பாங்க. அவர்களுடைய முகம் அகலமாகவும் அவர்களுடைய கன்னங்கள் உயர்வாக இருக்கும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜாலை பின்பற்றுறவர்களுடைய முகம் அகலமாக இருக்கும், கன்னம் உயர்வாக இருக்கும். ஒரு அருவருப்பான தோட்டத்தில் அவங்க இருப்பாங்க. அதே போல குஸ்துன்தூனியாவுடைய வெற்றி, குஸ்துன்தூனியா வெற்றி கொள்ளப்படுவதும் கியாம நாளுடைய அடையாளம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போல தஜ்ஜாலுடைய ஃபித்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் பகல் நேரத்தில் தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொன்னாங்க, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு சொன்னாங்கண்டா, ஃபஹஃபல ஃபீஹி வரஃபா, தஜ்ஜாலை பற்றி சில விடயங்களை மெதுவாக சொன்னாங்க, அவன் இப்படித்தான் இருப்பான். சில விடயங்களை சத்தமாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன முறை, ஹத்தா லனன்னாஹு ஃபீ தாயிஃபத்தின் நஹல், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேரிச்ச மர தோட்டத்துக்கிட்ட தஜ்ஜால் வந்துட்டான் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து போய் திரும்பி வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்கள் தஜ்ஜாலை பற்றி இவ்வளவு உணர்வுபூர்வமாக வழங்கிட்டோம், தஜ்ஜால் நெருங்கி விட்டான் என்று நாங்கள் நம்பிட்டோம், அதான் பார்த்துட்டு வாரோம் என்று வழங்கி கேட்டாங்க. வமா ஷஅனுக்கும், என்ன நீங்க போன வந்த என்ன விடயம் என்று கேட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் தக்கர்த தஜ்ஜால், எங்களுக்கு நீங்க தஜ்ஜாலை பத்தி சொன்னீங்க இந்த பகல் நேரத்தில். ஃபஹஃபல்த வரஃபஅத, நாங்க இந்த பேரிச்ச மர தோட்டத்தில் தஜ்ஜால் வந்துட்டான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்க என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் உங்களுக்கு நான் பயப்படுகிறேன், தஜ்ஜாலை விட தஜ்ஜாலுடைய குழப்பத்தை போல உங்களுக்கு நான் எந்த விஷயத்தையும் பயப்படலை. ஏன்னா தஜ்ஜாலு கெடுபிடி, அவ்வளவு கெடுபிடி. தஜ்ஜால்கிட்ட இந்தபடி பாதுகாப்பு பெறணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க, நான் இருக்கக்குள்ள தஜ்ஜால் வந்தானண்டா நான் உங்களை பாதுகாப்பேன் அவனிடத்தில் இருந்து. வஇ யக்ருஜ் வலஸ்து ஃபீக்கும், நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் தஜ்ஜால் உங்கள்கிட்ட வந்தானண்டா நீங்க தான் அவன்கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளணும். வல்லாஹு கலீஃபதி அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்புதாரி தஜ்ஜால் இருந்து பாதுகாக்கிறது. இன்னஹு ஷாபுன் கததுன்
ஐனுஹு காயிமத்துன் ஷபீஹுன் பி அப்தில் உஸ்ஸா, அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைக்கு ஒப்பாக அவனுடைய தோற்றம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்தாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் اللهم صل على எனவே தஜ்ஜால் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் ரஆஹு மின்கும் ஃபல்யக்ரா ஃபவாத்திஹ சூரத் அஸ்ஹாபுல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை நீங்க ஓதுங்க, தஜ்ஜால்லேருந்து பாதுகாப்பு போறது. கடைசி 10 வசனத்தையும் ஓதும்படியும் ஹதீஸ்ல வந்தீங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளையில் சூரத்துல் கஹஃபை நாங்கள் நியமமாக ஓதி வரணும். அது தஜ்ஜாலுடைய கெடுதிபொடியிலிருந்து எங்களை பாதுகாக்கும். சும்மா விஷயம் இல்லை. கடைசி காலத்தில் தஜ்ஜால் வந்து வானத்தை பார்த்து மழை பெய்ய என்ன பெய்யும், பூமியை பார்த்து காஞ்சி வறண்ட நல்லதை பார்த்து முளைப்பீராக உன்னுடைய பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவாயாகன்னு சொல்லுவான். அது செழிப்பாக மாறிடும். மிகப்பெரிய மாயாஜால வித்தைகளை ஏமாற்றக்கூடிய விடயங்களை தஜ்ஜால் சொல்லுவான். ஆனால் அவனுடைய ஏமாற்றத்துக்கு நாங்கள் ஏமாந்து விடாம பாதுகாப்பு பெறணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல அமல்களை படித்து தந்தீங்கன்னா, அதில் முக்கியமாக சூரா கஹஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை நாங்கள் ஓதுறது. வாராந்தம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் சூரத்துல் கஹஃப் ஓதி வாரது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்க. அத்தஹியாத்துல கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அதில் ஒன்று ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், மஸீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னுட்டாங்க.
தஜ்ஜால் இந்த உலகத்தில் வந்து ஷாமுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில் குராசான் என்ற இடத்துல இருந்து வெளிப்படுவான்னு நாங்கள் பார்த்தோம். பூமியில் குழப்பம் விளைவிப்பான் எல்லா புறத்திலும். ஆனால் மக்காவுக்குள்ளே மதீனாவுக்குள்ளே நுழைய மாட்டான். மக்கா மதீனாக்குள்ள நுழையிற அதிகாரம் தஜ்ஜாலுக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாத்துருவான். பூமியில் 40 நாட்கள் இருப்பான். ஒரு நாள் ஒரு மாதத்தை போல, ஒரு வருடத்தை போலன்னு வருது ஹதீஸ்ல. அடுத்த நாள் ஒரு வாரம், ஒரு வாரத்தை போல, ஒரு கிழமையை போல இருக்கும். அதற்கு அடுத்த நாட்கள் எங்களோட வளமையான நாட்களை போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அரஐத்தல் யௌமல் லதி கஸ்ஸனா அதக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின். தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலத்துல வருடத்தை போல, மாதத்தை போல, கிழமையை போல இருக்கிற அந்த ஒரு நாள், நீளமான நாள்ல ஒரு நாளுடைய 5 நேர தொழுகை நாங்க தொழுதா போதுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, வலாக்கின் நக்துரு லஹ், நீங்க நேரத்தை மட்டுட்டு தொழணும். நேரத்தை மட்டுட்டு தொழும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப நாங்க சுபஹ் தொழுதா ஃபஜ்ர் தொழுகிறோம், எத்தனை மணி நேரத்தில் லொஹர் தொழணும்னு பார்க்கணும். 5 மணிக்கு சுபஹ் தொழுதா திருப்பி 12 மணிக்கு லொஹர் தொழுகிறோம். 7 மணித்தியாலம் போனதுக்கு பின்னால் லொஹர் தொழணும். 12 மணிக்கு லொஹர் தொழுதா 3:30க்கு அசர் தொழுகிறோம். லொஹர் தொழுத நேரத்தில் இருந்து நாங்கள் 3:30 மணி நேரத்தில் அசர் தொழணும். 3:30 மணிக்கு அசர் தொழுதா 6 மணிக்கு மாறி தொழுகிறோம். திருப்பி 2:30 மணி நேரத்தில் மாறி தொழணும். நேரத்தை பார்த்து தான் தொழுகை நிறைவேற்றணும். நாள் நீளம் அறிகும், பொழுது போகாது, மகரிபாகாது, சூரியன் மறையாது. ஆனால் எங்களோட நேரத்தை நாங்கள் மட்டுட்டு எங்களோட தொழுகையை நிறைவேற்றணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக கேட்டாங்க, அவன் பூமியில எப்படி அவனுடைய வேகம் இருக்கும்? பூமியில முழு உலகத்துக்கும் போறண்டா, மக்கா மதீனாவை தவிர முழு உலகத்துக்கும் அவன் போய் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துலண்டா, அவன் வேகம் எப்படி? இந்த 40 நாளைக்குள்ள முழு உலகத்துக்கும் போறண்டா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கல்கைஸ் இஸ்தத்பரத்ஹு ரீஹு, இப்போ மழை பெஞ்சா மழை மேகத்தை காத்து தள்ளி கொடுங்க முடியுமே, அப்படி மேகத்தை தள்ளி செல்கின்ற காத்து போல வேகமாக இந்த உலகத்தில் அவன் பரவி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவான். ஒரு கூட்டத்துக்கிட்ட போவான், அவர்களை அவனுடைய வாதத்தின் பக்கம் அழைப்பான். அவர்கள் மூமின்கள், நல்லவர்கள், அவங்க நல்ல மக்கள். அவங்க நீ தஜ்ஜால் என்று சொல்லிடுவான், நீ சொல்றதெல்லாம் போய். அவன் கண்ணுக்கு மத்தியில் காபீர் என்று அழிக்கிறத வாங்கிடுவாங்க. மூமின்களுக்கு எல்லாம் காட்டுவான், அவங்க பொய்ப்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்வான்? யுரத்தூன அலைஹி கௌலஹு ஃபயன்ஸரிஃபு அன்ஹும். இப்ப அவங்க பொய்ப்பிச்ச உடனே தஜ்ஜால் அவங்கள விட்டு போய்த்திருவான். போன உடனே அவங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் இல்லாம போய் அவங்களோட கையில ஒன்றும் இல்லாம மிக பெரும் வறட்சியில் இருப்பாங்க. திருப்பி இன்னொரு கூட்டத்திட்ட வருவான், அவங்கள அழைப்பான். அவங்க தஜ்ஜாலை நம்பக்கூடிய மக்கள் தஜ்ஜாலுடைய அழைப்புக்கு பதிலளிச்சிருவாங்க. தஜ்ஜாலை ரப்பண்டு உண்மைப்படுத்திடுவாங்க. அந்த நேரத்தில் அவனை நம்பின மக்களுக்கு தான் சொல்லுவான், வானத்தை பார்த்து மழை பொழிய சொல்லி மழை பொழியும். எந்த அளவுக்கு மழை பொழியும் என்றிருக்கிறாங்க? ஆறுகள் நிறைந்து வழிந்தோடக்கூடிய அளவுக்கு மழை பொழியும் தஜ்ஜாலுடைய கட்டளையை கொண்டு. அல்லாஹ் கியாமத்தினுடைய அடையாளமாக ஆக்கி வச்சிருக்கிறான். பூமியில செல்வான், உன்னுடைய மரங்களை செடிகளை முளைக்க செய்வாயாக. பூமி செழிப்பாகி மரங்கள் முளைக்கும். அதே போல அவர்களுடைய கால்நடைகள், மேய்ச்சலுக்காக சென்ற கால்நடை கொழுத்ததாக, பெருத்ததாக, வயிறு நிறைஞ்சதாக, மடிகளில் பால் நிறைந்ததாக மீண்டு பெறும். அடுத்தது பூமிக்கு செல்வான், ஃபயகூலு லஹா அஹ்ரிஜி குனூஸகி. பூமிக்கிட்ட செல்லும், அவனுடைய பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவாயாக. பூமியில
நிறைய அவர் செல்வங்கள் செழிப்பு வெளிப்படும். இப்படியான நிகழ்ச்சியை நாம் என்ன செய்வோம்? தஜ்ஜாலை நம்பின மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தஜ்ஜாலுடைய இந்த செயல்களை பார்த்து தஜ்ஜாலை உண்மைப்படுத்திடுவாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அதுக்கு பின்னால ஒரு வாலிபனை அழைச்சி ரஜுலன் ஷாபன் மும்தலிஅன் ஷபாபன் ஃபயதுரிபுஹு பிஸ்ஸைஃப், வாளால சரி மாதியா விட்டு வர அந்த வாலிபர் 2 துண்டாக போட்டு விட்டு அதுக்கு பின்னால் அவர் அழைப்பாரு. அவன் சிரிச்சு கொண்டு வருவார். வாளால நடுவால வெட்டி 2 துண்டாக்கிட்டு திருப்பி எழும்பி வர சொன்ன அவர் உடம்பு ஒட்டி உயிர் பெற்று சிரிச்சவராக வருவார். இப்படி மக்களை மூமிங்களை ஏமாற்ற மாட்டான், மூமிங்களை ஏமாற மாட்டாங்க. அவனை ஈமான் கொண்டவர்களை அவன் ஏமாற்றி நரகத்துக்கு தள்ளுற வேலையை பார்த்து கொண்டிக்கூடிய நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டு வந்து மனாரத்தில் பைலாவில் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய இறக்கையில் கையை வச்சுக்கி 2 மலக்குகளுடைய இறக்கை மீது கையை தாங்கியவர்களாக இறங்குவாங்க. அவருடைய தலையை உயர்த்துவாங்க. அவருடைய தலையில் இந்த நீர் முத்து போல வழிந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து தஜ்ஜாலை தேடி பாபு லுத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, பலஸ்தீனில் அந்த இடம் இருக்குன்னு சொல்லப்படுது, அந்த இடத்துல வச்சு தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில் சில காலம் வாழ்ந்து நீதமான ஆட்சி செஞ்சு எந்த ஒரு காவிரும் இல்லாமல் மோமின்கள் மாத்திரம் மிக செழிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழுவாங்க. அதே நிலையில் வளமையாக எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மௌத்தானாங்களோ அதே போல அல்லாஹு தஆலா மௌத்தாக்குவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு பின்னால ஒரு காற்று வெளிப்படுத்தப்படும். அந்த காற்றின் மூலமாக அந்த காற்றை சுவாசிக்கிற எல்லா மூமின்களும் மௌத்தாகிடுவாங்க. உலகத்தில் மூமின்களே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்னு சொல்லக்கூடிய எந்த மூமினும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னால் உலகத்தில் காபிர்கள் மட்டும்தான் வாழுவாங்க. அவர்கள் பாவத்தில் மிகைப்பாங்க. மிருகங்கள் பாதைகளில் புணருவது போல சேருவது போல பகிரங்கமாக பாவத்தில் ஈடுபடுவாங்க. இந்த நேரத்தில் தான் கியாமத்துடைய நாள் நிகழும். இந்த உலகம் அழிக்கப்படும். குர்ஆன்ல சொன்ன அந்த நிகழ்வுகள் இடம்பெறும் என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து தந்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா இந்த கியாமத்துடைய நாளுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்களுடைய கெடுதிகளிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. தினமும் தஜ்ஜாலுடைய கெடுபிடியிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்குவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ்வை நம்பி கியாமத்துடைய தினத்திலே அவனுடைய அரசுக்கு கீழே நிழல் பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக. நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் உயர்ந்த கூடங்களை ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமக்காக இன்றைய தினம் சிரமம் பாராது கியாமத்துடைய நாளின் அடையாளங்கள் என்கின்ற தலைப்பில் அழகான முறையில் பயான் நிகழ்த்தி சென்ற தாருல் ஹக் ஆண்கள் மனன பீடத்தினுடைய அதிபர், அக்கரைப்பற்றி ஜம்மியத்துல் உலமாவினுடைய உறுப்பினர் அல் ஹாஃபில் மௌலவி எஸ் ரியாஸ்தீன் ஹக்கானி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்
எங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமை வாழ்வு என்ற தலைப்பில் உரை நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.